வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் அகாடமி. ஸோ நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா March 1 to March 31 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கானது பார்க்க போகிறோம். தமிழ் மீடியத்துக்கானது சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, who inaugurated the Changteng Lachen Axis and the Taran Chu Bridge on February 26, 2026? ஸோ February 26, 2026 அப்போ சாங்தங் லேச்சன் ஆக்சஸையும் டேரன் சூ பிரிட்ஜையும் யார் இனாக்ரேட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன? சஞ்சய் ஷெட். ஸோ சஞ்சய் ஷெட் யார்? மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் டிஃபென்ஸ். அவர் தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. Which organization reconstructed the Changteng Lachen route and the Taran Chu Bridge? ஸோ எந்த ஆர்கனைசேஷன் சங்தங் லேச்சன் ரூட்டையும் டேரன் சூ பிரிட்ஜையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன? பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? The nationwide HPV vaccination campaign was launched from which city on February 28, 2026? ஸோ February 28, 2026 அப்போ எந்த சிட்டி HPV வேக்சினேஷன் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன? ராஜஸ்தானில் இருக்க அஜ்மர் சிட்டி தான் லான்ச் பண்ணாங்க. Which vaccine will be given to 14-year-old girls under the HPV vaccination campaign? ஸோ எந்த வேக்சின் 14 years old கேர்ளுக்கு HPV வேக்சினேஷன் கம்பைன் மூலயமா போடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன? கேடசில் 4. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பிரசிடென்ட் திரௌபதி முர்மு flew as a co-pilot in which indigenous attack helicopter? ஸோ பிரசிடென்ட் எந்த ஹெலிகாப்டரில் கோ பைலட்டாக ட்ராவல் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன? LCH கிராச்சல் டெவலப்டு பை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஸோ அவங்க அந்த இதுவில் தான் அவங்க இது பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? வாயு சக்தி 2026 இஸ் அ மிலிட்ரி எக்ஸசைஸ் ரிலேட்டட் டு விச் ஆர்மி? ஸோ எந்த ஆர்மியில் வாயு சக்தி 2026 ஒரு எக்ஸசைஸாக வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் தான் வாயு சக்தி 2026 ஒரு எக்ஸசைஸாக வச்சுருக்காங்க. The UPI link agreement was signed between which organization under the India-Israel Special Strategic Partnership? ஸோ UPI link எந்த ஆர்கனைசேஷனோட இந்தியாஸ் இஸ்ரேல் ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எந்த ஆர்கனைசேஷனோட சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆர்கனைசேஷனோட சைன் பண்ணியிருக்காங்க? பிட்வீன் NPCI இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் லிமிடெட் அண்ட் மாசவ். ஸோ இந்த இதுக்கு தான் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ரேஷன் கசாப் லீவ் ஹாக் இஸ் அ மிலிட்ரி ஆப்ரேஷன் லான்ச்ட் பை விச் கண்ட்ரி? ஸோ ஆப்ரேஷன் கசாப் லீவ் ஹாக் எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பாகிஸ்தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? விச் டூ ஆர்கனைசேஷன் லான்ச்ட் எ கோஆப்ரேஷன் ஃப்ரேம்ஒர்க் டு இன்க்ரீஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஃபயர் ஃபைட்டர்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன்? ஸோ எந்த ரெண்டு ஆர்கனைசேஷன் ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த ரெண்டு சர்வீஸ்? இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தியன் ரயில்வே. ஸோ இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன் தான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே செலிப்ரேட்டட் ஆன் விச் டேட் எவ்ரி இயர்? ஸோ ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே எந்த டேட் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. March 1 இனிஷியேட்டட் பை UNAIDS. ஸோ எந்த டேட்டு? March 1. யார் இனிஷியேட் பண்ணால்? UNAIDS. அவங்க தான் March 1 அன்னைக்கு ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
Jammu and Kashmir won its first title in which domestic cricket tournament after 67 years? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து எந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் 67 இயர்ஸ்க்கு அப்புறம் டைட்டில் வந்து வின் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன? ரஞ்சித் ட்ராஃபி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் வாஸ் த இந்தியாஸ் ரியல் ஜிடிபி growth ரேட் ரெக்கார்டட் இன் த தேர்ட் குவார்ட்டர் ஆஃப் FY 2025 to 2026? ஸோ இந்தியாவோட ஜிடிபி growth வந்து ரெக்கார்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இதுவாயிருக்கு? 7.8%. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? எமினன்ட் சோஷியாலஜிஸ்ட் T.K. Omanen was the professor emeritus at which university? எந்த யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, JNU. What did Chaundarya village in Maharashtra declare itself as? ஸோ சவுந்தலா வில்லேஜ் மகாராஷ்டிராவில் அவங்கள என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த வில்லேஜுக்கு நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது காஸ்ட்ரி வில்லேஜ். ஸோ என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க? காஸ்ட்ரி வில்லேஜ்னு சொல்லுவாங்க. India's first semiconductor ATMP project was established in which state? ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் ATMP ப்ராஜெக்ட் வந்து எந்த ஸ்டேட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் குஜராத். குஜராத் உள்ள ஸ்டேட்டில் சானட் அந்த அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? அண்டர் விச் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் டிட் த யுனைடெட் நேஷன் அப்ரூவ் கார்பன் கிரெடிட்ஸ்? ஸோ எந்த இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் படி யுனைடெட் நேஷன் வந்து கார்பன் கிரெடிட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆர்டிக்கல் மூலியமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பாரிஸ் அக்ரிமெண்ட் ஆர்டிக்கல் 6. அதன்படி தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. By the end of January 2026, the fiscal deficit reached what percentage of the full year target? ஸோ ஜான்வரி 2026குள்ள எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரீச் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது 63%. வேர்ல்ட் வைல்ட் லைஃப் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் டேட் எவ்ரி இயர்? ஸோ எவ்ரி இயர் வந்து வேர்ல்ட் வைல்ட் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் March 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் டைப் ஆஃப் மெமரி ப்ராடக்ட்ஸ் லைக் வில் த சானட் செமிகண்டக்டர் பிளான் ப்ரைமர்லி அசம்பிள்? எந்த மாதிரி மெமரி ப்ராடக்ட்ஸ் வந்து அசம்பிள் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் DRAM, NAND ஃப்ளாஷ் அண்ட் SSD. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இன் வாட் இயர் வாஸ் அ சைட்ஸ் அக்ரிமெண்ட் சைன்? ஸோ CITES அக்ரிமெண்ட் வந்து எந்த இயர் சைன் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் 1973. ஸோ அப்போ தான் வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ வாஸ் அப்பாயிண்டட் த ஃபர்ஸ்ட் காஷ்மீரி உமன் சூப்பரிடென்ட் ஆஃப் சென்ட்ரல் ஜெயில் ஸ்ரீநகர்? ஸோ ஸ்ரீநகரில் உள்ள சென்ட்ரல் ஜெயிலில் வந்து ஃபர்ஸ்ட் காஷ்மீர் உமன் சூப்பரிடென்ட் வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஷபாஷ் ஷால். அவங்கள தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் பொசிஷன் டிட் பிபி சிங் அசியூம் ஆன் March 1, 2026? ஸோ March 1, 2026 அப்போது பிபி சிங் எந்த பொசிஷன் வந்து அசியூம் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேவல் ஆர்மமெண்ட், DGONA. ஸோ அந்த பொசிஷனை தான் வந்து பிபி சிங் அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? விச் ஏர்போர்ட் ரிசீவ் த 2025 ASQ அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஏர்போர்ட் அட் அரைவல்ஸ் குளோபலி? ஸோ எந்த ஏர்போர்ட் வந்து 2025 பெஸ்ட் ஏர்போர்ட் ஆஃப் அரைவல்ஸ் அவார்ட் ரிசீவ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் மேங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டுக்கு தான் அவார்ட் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் வாஸ் த இந்தியாஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் CAD from April to December 2025 according to RBI? ஸோ எவ்வளோ வந்து ஏப்ரல் டு டிசம்பர் 2025 அப்போ இந்தியாஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்
$30.1 billion, approximately 1% of GDP. அவ்வளோ கரன்சி வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? விச் ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் ஹூ சர்வ்ட் அஸ் அ 6th times member of parliament from Vadakara Lok Sabha constituency passed away. ஸோ எந்த யூனியன் மினிஸ்டர் வந்து 6th time members of பார்லிமெண்ட்டோட மெம்பராக சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. கேபி உன்னிகிருஷ்ணன். ஸோ அவங்க தான் வந்து 6 times மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன? விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்ட் அ ப்ராஜெக்ட் ஹனுமான் இனிஷியேட்டிவ்? எந்த ஸ்டேட் வந்து ப்ராஜெக்ட் ஹனுமானை வந்து இனிஷியேட் பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அவங்க தான் வந்து ப்ராஜெக்ட் அனுமான்ங்கிற லான்ச் பண்ணாங்க. விச் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் லான்ச் ப்ராஜெக்ட் அனுமான்? எந்த டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஆந்திர பிரதேஷில் இருக்கவங்க யார் ப்ராஜெக்ட் அனுமானை லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பவன் கல்யாண். விச் சிட்டி கெட் த ஜீனியஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பை பிளான்டிங் 251,446 trees in 1 hour? ஸோ 251,446 ட்ரீஸை வந்து 1 மணி நேரத்தில் எந்த சிட்டி வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் உத்தரப்பிரதேஷில் இருக்க வாரணாசிங்கிற சிட்டி தான் அவங்க ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின். வாட் டெக்னாலஜி வாஸ் யூஸ் டு டெவலப் அண்ட் அர்பன் ஃபாரஸ்ட் இன் வாரணாசி? ஸோ என்ன டெக்னாலஜி வந்து வாரணாசியில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. மியாவக்கி டெக்னாலஜி. ஸோ அந்த டெக்னாலஜி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் கனடா ஹேவ் செட் a target to increase bilateral trade to how many billion dollar by 2030? ஸோ 2030க்குள்ளே இந்தியாவும் கனடாவும் எவ்வளோ டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு? பைலேட்ரல் ட்ரேடை வந்து பில்லியன் கணக்காக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் $50 billion. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? விச் பிளேயர்ஸ் ஸ்கோர் த ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி 33 balls இன் T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரி? ஸோ எந்த பிளேயர் வந்து 33 balls வந்து ஃபஸ்ட் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க 2020 வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியில். அப்போ ஆன்சர் என்ன? ஃபின் ஆலன். ஸோ இவர் தான் வந்து 33 balls செஞ்சுரி T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியிலேயே அடிச்சிருக்காரு. Next question. According to UN Women Report, what percentage of legal rights do women have compared to men? UN Women Report படி எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உமனும் மென்னோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ்? 64%. In which year did senior journalist and former Rajya Sabha member H.K. pass away? ஸோ எந்த இயர் வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஃபார்மர் ராஜ்யசபா மெம்பர் வந்து ஹெச்கே துவா வந்து பாஸ் அவே ஆனாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 2026 அது அவங்க பாஸ் அவே ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? பீகார் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் ஹாஸ் டிசைடட் டு ஃபைல் இஸ் நாமினேஷன் ஃபார் விச் ஹவுஸ் ஆஃப் அசம்பிளி? ஸோ பீகாரோட சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் வந்து எந்த ஃபைலை வந்து நாமினேஷன் பண்ணாங்க? ஹவுஸ் ஆஃப் அசம்பிளியில் வந்து ஃபைல் வந்து நாமினேஷன் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஹவுஸ் வந்து ராஜ்யசபாவில் தான் வந்து அவங்க நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இன் விச் சிட்டி ஆஃப் மகாராஷ்டிரா இஸ் அ ஹட்டி ரிசாலா ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட்? மகாராஷ்டிராவில் இருக்க எந்த சிட்டியில் வந்து ஹட்டி ரிசாலா ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஜைனா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இன் விச் யூனிவர்சிட்டி இன் த யுஎஸ் ஸ்டேட் ஆஃப் மொன்டானா இஸ் த ஸ்டாச்சு ஆஃப் மகாத்மா காந்தி இன்ஸ்டால்டு? ஸோ எந்த யூஎஸ் ஸ்டேட்டில் இருக்க யூனிவர்சிட்டியில் மகாத்மா காந்தி ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன யூனிவர்சிட்டி ஆஃப் மொன்டானா. ஸோ உங்களுக்கு இதில் கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது. ஸோ மொன்டானா ஸ்டேட், யுஎஸ் ஸ்டேட்டில் மோண்டானா ஸ்டாச்சு ஆஃப் மகாத்மா காந்தி இன்ஸ்டால்டு. இப்போ எந்த யூனிவர்சிட்டியில்? யூனிவர்சிட்டி ஆஃப் மோண்டானா. இன் விச் நேஷ்னல் பார்க் இஸ் த
யூகினஸ் கீசர் லொக்கேட்டட்? யூகினஸ் கீசர் லொக்கேட்டட் எங்கே எந்த நேஷ்னல் பார்க்கில் லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் எல்லோஸ்டோன் நேஷ்னல் பார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இன் விச் ஸ்டேட் இஸ் த வளநாடு பிளாக் பக் சாங்சுரி லொக்கேட்டட்? எந்த ஸ்டேட்டில் வளநாடு பிளாக் பக் சாங்சுரி லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த ஸ்டேட்டில்? தமிழ்நாடு ஸ்டேட்டில் தான் அவங்க லொக்கேட் ஆயிருக்கு. In which schedule of the Wildlife Protection Act of 1972 is the block bus listed? ஸோ எந்த ஸ்கெடியூலில் வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 லிஸ்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்கெடியூல்? ஸ்கெடியூல் 1ல். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? In which geyser basin area of Yellowstone is the எக்கினஸ் கீசர் லொக்கேட்டட்? எக்கினஸ் கீசர் எந்த கீசர் பேசின் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த நாரஸ் கீசர் பேசின் அங்கே தான் லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிமைனிங் கொஷின் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2க்கான இந்தியன் பாலிட்டி புக் ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 599 மட்டும்தான். டிஎன்பிஎஸ்சி 2026 நியூ சிலபஸ் படி பாலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸும் 6th to 12th நியூ புக்கு, ஓல்டு புக்கு எல்லாத்துலேருந்து கவர் பண்ணியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் சிலபஸ் மட்டும் இல்லாமல் அந்த சிலபஸையும் தாண்டி அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய இந்தியன் பாலிட்டியோட முன்னணி வரலாறு, அதாவது இந்தியன் பாலிட்டி எப்படி உருவாச்சு அப்படின்றத முதற்கொண்டு எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். பாலிட்டி புக்கில் நியூ புக்கு, ஓல்டு புக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தேடி படிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரே புக்லேயே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பாலிட்டி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த புக் உங்களுக்கு ஒரு டைம் சேவிங் புக்காக இருக்கும். ஸோ சீக்கிரம் அந்த சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணிடலாம். இந்த புக்கு வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், அதாவது இந்த புக்கை படிச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுக்குறோம். வித் ஆன்சர் கீ ப்ளஸ் ஓஎம்ஆரோட கொடுத்துறோம். இந்த ஃப்ரீ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துறோம். இந்த புக்கை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த புக்கை ஆர்டர் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு பாலிட்டி புக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் சொல்கிறோம்.